9 நாட்கள் வருகின்றது, இன்றைக்கு ஏன் 8 நாட்கள்? இது பல பேர் கேட்கின்றது. இந்த திதி என்பது சந்திரனுடைய சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த திதி. 15 திதிகள் இருக்கின்றன. அதுல முதலாவது திதி ஒரு அமாவாசைக்கு பிறகு வருகின்ற முதலாவது திதி பிரதமை, இரண்டாவது திதி துதியை, மூன்றாவது திதி திருதியை, திதி என்றால் 3, நாலாவது திதி சதுர்த்தி, சதுர் என்றால் 4, ஐந்தாவது திதி பஞ்சமி, ஆறாவது திதி ஷஷ்டி, ஷஷ்டம் என்றால் 6, ஷண்முகன் என்று சொல்லுகிறோம், ஏழாவது திதி சப்தமி, சப்த மாதர்கள், சப்தகனிகள் என்றால் 7, எட்டாவது திதி அஷ்டமி, அஷ்டலட்சுமிகள் என்று சொன்னா 8, ஒன்பதாவது திதி நவமி, அதான் நவராத்திரி என்றால் 9 ராத்திரி, அது நவமி, 10வது திதி தசமி, டெசிமல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது இங்கே இருந்துதான் வந்தது. இந்த இந்துக்கள் உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்று இந்த கணிதம். இந்த கணிதத்திலே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லி இருக்கின்றார், நாங்கள் இந்தியர்களுடைய பங்களிப்பு, அதாவது அவர்கள் கொடுத்த அந்த கணிதத்தில் இருக்கின்ற பூச்சியம் என்கின்ற இந்த சைபர், அதுவும் இந்த டெசிமல் என்கின்ற இந்த தசமம் இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த விஞ்ஞான முன்னேற்றம் எதுவுமே இல்லை. எல்லாம் அந்த கால்குலேஷன்ல இருந்து தான் தொடங்கி இருக்கு. அப்ப இதற்காக we are indebted for them, கடமைப்பட்டிருக்கிறோம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறி இருக்கின்றார். அப்ப இந்த தசமி என்பது 10வது நாள். 11வது நாளிலே இந்த தசத்தோடு 1 என்பதற்கு ஏகம், அப்ப ஏகாதசி. 12வது நாள் 2, அப்ப அது துவாதசி. 11வது நாள் 3 திரி, 3 என்றால் 3 தான் அந்த திரி, அதோடு சேர்த்து தசத்தை சேர்த்து 10 சேர்த்தால் அது திரையோதசி. 14வது நாள் 10 சக 4 தசம் சதுர், அப்ப சதுர்தசி. 15வது நாள் திருப்பி பௌர்ணமி வந்துவிடும். இப்படி பௌர்ணமியிலிருந்து திருப்பி தேய்ந்து கொண்டு இப்படி இந்த தேய்ந்தும் வளர்ந்து வருகின்ற இந்த திதியிலே ஒரு திதியினுடைய காலம் ஒவ்வொரு நாளும் வேறுபடும். இப்ப இந்த பிரதமை திதி என்று சொன்னால் தை மாசத்திலே வருகின்ற பிரதம திதியினுடைய கால அளவு 22 மணத்தியாலங்களில் இருந்து 26 மணத்தியாலங்கள் வரை இருக்கும். அப்ப ஒரு மாசத்திலே அது கூடுதலாக இருக்கும், ஒரு காலத்திலே குறைவாக இருக்கும். அடுத்து அது என்ன, அது ஒரே மாசத்திலேயே வளர்பிறை காலத்திலே வருகின்ற திதி இருக்கின்றது பிரதமை, தீவிர காலத்திலே வருகின்ற பிரதமை இருக்கின்றது. ரெண்டுக்கும் இடையிலே கூட வித்தியாசம் இருக்கும். இது ஏன் என்று கேட்டால் இது எல்லாம் துல்லியமான வானியல் கணக்கு, வெரி ப்ரிசைஸ் அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன், அதை அடிப்படையாக வைத்துத்தான் இவை வந்திருக்கின்றன. அப்ப அந்த துல்லியமான வானியல் கணக்கிலே இந்த சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் ஒரே அளவாக இருப்பதில்லை. கேட்பது திதிகள் ஏன் கால அளவிலே வித்தியாசப்படுகின்றன என்றால், இந்த பூமிக்கும் பூமியிலிருந்து சந்திரனுக்கும் தூரம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில சமயங்களில் சந்திரனுடைய பூமிக்கு மிக கிட்டவாக இருக்கும், சில சமயங்களில் தூர விலகி போகும். அப்ப அதிக தூரத்துல சந்திரன் கேட்க திதி நீண்டதா இருக்கும், 26 மணத்தியாலம் வரைக்கும் இருக்கும். கிட்டத்துல சந்திரன் கேட்க திதி குறைந்ததாக இருக்கும், 22 மணத்தியாலம். அப்ப இது வேறு பண்ணிக்கொண்டு மாறுபட்டு கொண்டு இருக்குது. இதுல இந்த தூரத்தை சொல்லுவார்கள் இந்த வானியல் அஸ்ட்ரோனமிக்கல் டேர்ம் சந்திரன் கிட்ட இருக்கிற தூரத்தை, ஆக குறுகிய தூரம் சந்திரன் பூமி கிட்ட வருகிறதுல அப்போகி என்று சொல்லுவார்கள், அப்போகி என்று சொல்லுவார்கள். சந்திரன் பூமியிலிருந்து விலகி அதி தூரத்தில் இருக்கின்ற தூரத்தை பெருகி அப்போகி என்று சொல்லுவார்கள். இதுதான் இந்த பஞ்சாங்க கணக்கு. இந்த பஞ்சாங்கத்தை வச்சு இந்த சூரியன் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில தூரம், அப்ப அதுல இருந்து இந்த ஆகாய வீதியில சந்திரன் சஞ்சரிக்கிற பாதை, இந்த சூரியன் சஞ்சரிக்கிற பாதையை கழித்து வர்ற மிச்சத்தில் தான் இந்த திதி. அதாவது எவ்வளவு சந்திரன் உங்களுக்கு தெரியும் என்பதை பொறுத்தது, அந்த சஞ்சாரத்தை பொறுத்து. இது அந்த சந்திரன் தேய்மானத்தோடு ஒத்தி செஞ்சு வருகிறது. ஆகவேதான் இந்த திதி எப்பொழுதும் ஒரே பிரமாணமாக இருக்காதனால இந்த நீண்டு குறுகி வருகிறது. அப்ப 22 மணத்தியாலத்துக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக சூரிய உதயத்தின் போது, அன்றைய நாள் எங்களுக்கு தொடங்குவது சூரிய உதயம். பல பேர் யோசிக்கிறார்கள் நடு நிசி 12 மணிக்குத்தான் நாள் தொடங்குகின்றது. நடு நிசி 12 மணிக்கு ஒன்றுமே நடப்பதில்லை. ஆக மணிக்கூட்டு கம்பிதான் ஓடும், அதுவும் எல்லா இடமும் வித்தியாசமாக தான் ஓடும். நாள் ஆரம்பமாவது சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும். அப்ப இன்றைக்கு சூரிய உதயம் 6:52 இருக்கும், நாளைக்கு சூரிய உதயம் 6:54 இருக்கலாம்.
அப்படி வித்தியாசப்படும். இந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது என்ன திதி இருக்கின்றதோ அதுதான் அன்றைக்கு நாள். அப்படி இருக்கின்றது. அப்ப உதாரணமாக பிரதமை திதி வருகின்றது என்று சொன்னால், பிரதமை திதி அப்போதான் தொடங்கி முழுமையாக ஒரு 22-24 மணத்தியாலங்களிலே ஒரு தொடங்கி ஒரு 2 மணத்தியாலம் இருந்தால் அந்த நாள் முழுக்க பிரதம திதியாக இருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்தா முதல் தொடங்குற நாள்ல இந்த பிரதம திதி மத்தியானத்தோட முடிவடைகின்றது. அப்ப பிரதம திதி அன்றைக்கு சூரியதத்துல அந்த மத்தியானத்தோட முடிஞ்சிருது. 1 மணி 28 நிமிஷமா அதோட முடிவடைந்தது. அப்ப அந்த பிரதம அடுத்த திதி தொடங்கி விடுகின்றது. ஆகவேதான் இந்த நவராத்திரி நாள் இந்த 8 நாளாக குறைந்து விடுகிறது. இப்ப இது ஒன்றும் எழுந்தமானவான கணக்கல்ல, வலு துல்லியமான வானியல் கணக்கு. வெரி ப்ரிசைஸ் அஸ்ட்ரோனமிக்கல் கால்குலேஷன். இஸ் நத்திங் இந்த ப்ரீடிஸ்பொசிஷன், இந்த என்ன சொல்றது சூப்பர்சிஷன்ஸ் அல்ல. இது ஏதோ மூட நம்பிக்கை கதை. அவன் 4 நாள் சொல்றார், இவர் 5 நாள் சொல்றார், ஒரு வருஷம் அப்படி வருது, இது இப்படி வருது இல்ல. இட்ஸ் எக்ஸாக்ட் சயின்ஸ். இப்ப இந்த லீப் இயர் கூட அப்படித்தானே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த நாட்கள் குறைந்து வருது, கூட வருகிறது. அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்கே வருது. அப்ப இவர்கள் இந்த சந்திரன், சூரியன், பூமி, இந்த வானமண்டலத்தில் இவருடைய சஞ்சாரம் ரிலேட்டிவ், அதாவது ஒன்று சார்பாக மற்றனுடைய சஞ்சாரம், அதை பார்த்து அந்த தூரத்தை பார்த்து இந்த திதி கணக்கெடுக்கின்றார்கள். சூரியோதயத்திலே என்ன திதி இருக்குன்றது பார்த்து அந்த நாளுக்கு அந்த திதி. அப்ப அன்றைக்கு பிரதம திதி சூரியோதயத்தில் இருந்த அன்றைக்கு பிரதம திதி. அப்ப அதிலே இருந்து அந்த பிரதம தொடக்கம் அந்த நவமியாக வழிபடுகின்றார்கள். அப்ப நவமி கடைசியாக வருகின்றது. அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது நவமி எங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி, 8ஆம் தேதி தொடங்கினால் 16ஆம் தேதி நவமி வருகின்றது. 15ஆம் தேதி நவமி வருகின்றது. 16ஆம் தேதி சனிக்கிழமை எங்களுக்கு விஜயதசமி வருகின்றது. அப்ப இந்த கால அட்டவணை ஒரு வருடத்துல 9 நாளாக இருந்தது, அடுத்த முறை 10 நாளாக வருகின்றது. இது எல்லாம் தெரிந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. ஆனால் இப்படி கேள்வி கேட்பவர்கள் இருப்பதனாலே நாங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இப்ப ஒரு வைத்தியரிடம் நாங்கள் மருந்து எடுக்கின்ற பொழுது இந்த மருந்து எப்படி வேலை செய்கின்றது என்று கேட்டுவிட்டா மருந்து எடுக்கின்றோம்? இல்ல இந்த மெடிகேஷன் ஹவு இட்ஸ் ஒர்க் என்று விளங்கப்படுத்தி தான் மருந்து கொடுக்கணும் என்றால் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு தான் மருந்து கொடுக்கிறார். அது மாதிரி இதுக்கு இப்படி எல்லாம் அறிஞர்கள், ஞானிகள் இந்த ஆகம நூல்களிலே இதெல்லாம் எழுதி செய்து வச்சிருக்கிறார்கள். அவற்றை ஃபாலோ பண்ணி அதை செய்து கொண்டு வருகின்றது. ஆனால் கேள்வி கேட்டால் அதுக்கு விடை உண்டு. ஒன்றுக்கும் விடை இல்லாத, பதில் இல்லாத கேள்வி ஒன்றுமே இல்லை சமயத்தில். அது நீங்கள் உலகியலா இருக்கலாம், விஞ்ஞானமா இருக்கலாம், வாழ்வியலா இருக்கலாம், அல்லது ஆன்மீகமா இருக்கலாம். எந்த ஒரு கேள்விக்கும் விடை உண்டு. அதுக்காக எல்லாருக்கும் போய் ஒரே அடியாக விடையை கொடுப்பதென்றல்ல. இந்த கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த விடையை கொடுக்கின்றோம். சில அன்பர்களும் சில ஆராய்ச்சியாளர்களும் இது என்ன இப்படி இருக்கின்றது என்று கேட்பவர்களும் இருப்பதனாலே இந்த விளக்கத்தை இன்றைய கொடுக்கின்றோம். நாங்கள் ஒரு இடைவேளை விட்டு தொடங்குவோமோ? நாங்கள் இப்பொழுது சக்தி வழிபாட்டை பற்றி நாங்கள் கதைத்து போன்றோம். நவராத்திரி மற்றும் சக்தி வழிபாட்டை பற்றிய உங்கள் கேள்விகளை நாங்கள் இன்று வரவேற்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளையின் பின் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நீங்கள் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே கீதவாணியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள்.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் மீண்டும் கீதவாணியிலே விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இதுவரை நேரமும் டாக்டர் அவர்கள் இந்த நவராத்திரி பற்றியும் மாலையபட்சம் பற்றியும் நாங்கள் விளக்கமாக சென்ற வாரம் பார்த்ததிலிருந்து ஒரு தொடர்ச்சியாக சில விஷயங்களை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றிய விளக்கம் தேவையானால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 4162672100 4162672100. நாங்கள் தொடர்ந்து இந்த சக்தி வழிபாட்டை பற்றி பார்ப்போம். இந்து சமயத்தில் எங்களுடைய சமயத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு இதென்று கேட்டால், எங்கள் கடவுள்கள் எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவ எல்லாரும் கேட்பார்கள், இது என்ன கடவுளுக்கு என்னன்றைக்கு இந்த பெண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நகைச்சுவையாக சில பேர் கிண்டலாக கேட்பார்கள். சில மற்ற மதத்தவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் அதை ஒரு கண்டனமாக சொல்வதும் உண்டு. அப்ப இந்த கேட்கிற கேள்வி, ஏன் இறைவனுக்கு ஒரு மனைவி இருக்கின்றார், ஒரு இந்த கணவன் மனைவி என்ற இது இறைவனிலே இருக்கின்றது, என்னதற்கு இது என்ன முக்கியத்துவம்? அப்படி இறைவனும் எங்களை போல திருமணம் செய்து கொண்டு இருக்கின்றார், குழந்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்பது இது என்ன ஒரு நம்ப முடியாத கதையாக இருக்கின்றது, ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் இருக்கின்றது, அல்லது ஒரு பழங்கதைகளாக இருக்கின்றன என்று சொல்லி, இது மற்ற மதத்தவர்கள் மட்டுமல்ல, எமது சமயத்திலேயே இருந்து ஊறி இருப்பவர்கள் கூட இது எல்லாம் ஒரு பாமரர்களுக்காக சொல்லப்பட்ட கதைகள். These are just the stories for the unintelligent people என்று சொல்லி நினைப்பதும் சொல்லுவதும் பழமை. இப்ப இதனுடைய தத்துவம் என்ன என்று பார்க்க வேண்டும். இறைவன் ஒருவன், இரண்டாவது இல்லை. சொல்ல ஒன்றவன் தானே என்று திருமந்திரம் தொடங்குகின்றது. அடுத்த வரை சொல்லுகின்றது இரண்டவன் இன்னருள். எப்ப இந்த ரெண்டு வருகிறது என்று சொன்னால் அவனுடைய கிரேஸ், அருள், அதனாலதான் இந்த ரெண்டு இது வருகின்றது. இப்ப எல்லாரும் சொல்வார்கள், சரி கடவுள் ஒருவர் இருக்கின்றாரா இல்லையா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போகின்றேன். கேட்க நல்லா தான் இருக்கின்றது. அவர் சொல்லுவது, சரி கடவுள் இருந்தா இருந்துட்டு போகட்டும், அதை போய் நானே அவரை போய் பத பண்ணுவான் என்று சொல்லுவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக, இல்லையப்பா அவர் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார், இந்த உலகத்தில் உள்ள பூகங்கள் இந்த இதுகள் எல்லாம் படைத்திருக்கின்றார் என்று சொன்னால், சரி படைத்து விட்டு போகட்டும். இல்லை, அவர் உன்னிடம் அன்பு செலுத்துகின்றார், உன்னிடம் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார், அருள் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் தான் எங்களுக்கு ஒரு தொடர்பு, இதுதான் இந்த உறவு என்று சொல்வது. ரிலேஷன்ஷிப் வித் த காட் ஸ்டார்ட் த்ரூ சக்தி. இந்த அருள் அல்லது அன்பு தான் அந்த சக்தி. இங்கே ஒரு நேயர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்டு. வணக்கம். விடுபட்டு போய்விட்டார். சரி, திரும்பி வருவார் நினைக்கிறேன். அப்ப இந்த சக்தி இறைவனும் சக்தியும் அண்டைக்குள்ள ஏதோ சில நாங்கள் சொல்லுவோம், சிவன் பாதி சக்தி பாதி இடப்பாதத்தில் என்று. ஒரு பாதி ஒரு பாதி என்று சொன்னாலும் ஒரு பாதி இல்லை என்று தானே ஆகின்றது. இப்ப எனக்கு அவர் ஒரு பாதி பழம் தந்தார் என்றால் என்ன கருத்து, பாதி பழம் குறைஞ்சிட்டு திரும்பி வந்திருக்கிறார். நன்றி. வணக்கம். வணக்கம். நான் ஞானக்கலாக வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சயின்ஸ் கிறிஸ்டில சொல்றதுதான் பலன் தருமோ, இல்லாட்டி தமிழ்ல சொல்றதும் சரியோ? எந்த மொழியிலும் நீங்க சொல்லலாம். சகஸ்ரநாமனுடைய மூலம் வடமொழியில் தான் இருக்கின்றது. அப்ப அதுல ரெண்டு விதமாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாமத்துக்கு முன்னாலே ஓம் சொல்லி, நாமத்துக்கு பின்னால் நம சொல்லி சொல்லுவது வழக்கம். அது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்று தொடங்குகின்றது. அப்ப ஓம் ஸ்ரீயை முன்னால் சொல்லி, மாத்ரே என்ற நாமத்தை சொல்லி நமக அந்த